பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா ஒரு ஆவி போன்ற ஒரு கற்பனைக்குள்ளாக போகிறாங்க. அந்த மேகம் பறந்து போகிற மாதிரி, வெண்மையான ஒரு மேகம் போகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர்னா அவர் ஒரு ஆழ்தத்துவம் உடையவர். உங்கள் கூட இடைவிட நினைக்கிறவர், உங்கள் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவர், நீங்கள் அவர் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய விருப்பங்களை செயல்படுத்த ஒவ்வொரு மனுஷனை எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. நாம் ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்ம மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்க முடியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை, அதாவது அந்த உணர்வை, பரிசுத்த ஆவியானவரை பார்க்கணும், அவரோட தொடுதல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு எப்போ இடைபடுவார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அவர் கண்டிப்பாக இடைபடுவார். எப்போ நீங்கள் ரொம்ப ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் அல்லது ஒரு சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்களோ அந்த டைமில் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக இடைபடுவார். என்னோடய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் நான் அனுபவித்திருக்கிறேன். மனமுடைந்து மனிதர்களால் நெருக்கப்படும் போது அல்லது சூழ்நிலையினால் நெருக்கப்படும் போது உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கும்போது அவருடைய தொடுதல், அவர் நம்ம கூட இருக்கிறதான அந்த உணர்வை நிறைய நேரங்களில் உணர முடிஞ்சிருக்குது. பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய லைஃப்பில். பரிசுத்த ஆவியானவர் இன்று உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் நம்ம அருகில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது தான் அவர் நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நம்முடைய லைஃப்பில் ஒரு உண்டாகும். அப்போ தான் அவர் நம்மளை வழி நடத்த ஆரம்பிப்பார். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இப்போது அவரை நீங்கள் உங்களுக்குள்ளாடியே வச்சுட்டு கண்டுக்கிடாமலே இருக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களை விட்டு போயிடுவார். என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுற ஆளோ சண்டை போடுற ஆளோ கிடையாது. ரொம்ப ஜென்யூனான ஒரு தெய்வம் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் அமைதியாக உட்கார்ந்துருப்பார். ஆனால் நீங்கள் கனவீனப்படுத்தும் போது, துக்கப்படுத்தும் போது, அவரை வேதனைப்படுத்தும் போது அவர் உங்களை விட்டு போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் பரிசுத்த ஆவியானவருக்கான உணர்வை ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்க. ஆனால் நாட்கள் போக போக பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த உணர்வு இல்லாமல் இருக்கீங்க. சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்நிய பாஷை பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அப்படி கிடையாது. சில நேரங்களில் அந்நிய பாஷையில் அனல் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியாமல் வெறும் வார்த்தைகளை, ஏதோ ஒரு அனுபவத்தில் கற்றுக்கிட்ட 4 வார்த்தைகளை பேசுகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம லைஃப் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நம்மளோட ஒரு ஊழியமாக மாற ஆரம்பிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் உயர ஆரம்பிக்கும். இப்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்துகிற ஒவ்வொரு மனுஷனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் ஒரு ஆசீர்வாதமாய் போயிட்டே இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துலேயும் சோர்ந்து போகாமல் இருக்கிற ஒரு திடமான தைரியத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். உங்கள் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க தான் கேத்தரின் குல்மான் சொல்லுவாங்க. பெனிகின் எழுதின அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. கேத்தரின் குல்மான் ஒரு கூட்டத்தில் சொன்னாங்களாமா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொன்னாங்களாமா. அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்போ துக்கப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, நாம் யாராலையுமே துக்கப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சகல காரியத்திலையும் அவர் முன்னாடி வந்து நிற்பார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிங்க. ஆமீன்.